எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னலே விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 4 ஃபண்டாஸ்டிக்கான டிஷ் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட் சுண்டல் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு அதை வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதுக்கான சால்ட்டட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது வேகிற நேரம் பவுலில் ஒரு கொஞ்சம் போல் பச்சரிசி போட்டு வாஷ் பண்ணி அது நல்லா ஊற வச்சிடலாம். அந்த ஊறி வர டைமில் நமக்கு குக்கரில் விசில் வந்தாச்சு. ஸோ பயிரும் வெந்துடுச்சு. கொஞ்சம் போல் இஞ்சி 3 பச்சை மிளகாய் போட்டு இடிக்கல்லில் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் கடாயை வச்சு அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொதி வந்ததும் உப்பு போட்டு இடித்து வச்ச இந்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா கட்டி வராமல் கிளறிக்கலாம். இந்த ஃபுட்டை எங்கள் அம்மா செய்வாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலவே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கிளறினதுக்கப்புறம் இதை நம்ம இருக்கட்டும். அந்த சமயம் ஒரு சின்ன கிளாஸில் ஜவ்வரிசி எடுத்து அதோட 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போது அது ஆறுனா அந்த மாவை ஒரு குட்டி குட்டி உருண்டைகளை நம்ம பிடிச்சி நமக்கேற்ற மாதிரி நம்ம சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு டிஷ் சாப்பிட்டதே இல்லைன்னு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. இந்த பவுலில் எல்லாத்தையும் இந்த குட்டி எல்லாமே நம்ம ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இட்லி குண்டால் நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இட்லி குண்டால் தண்ணி சூடு பண்ண உடனே அந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே நம்ம தட்டு வச்சு கொட்டிட்டு மேலே நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெந்த சுண்டலை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இந்த சுண்டலை கொட்டி நம்ம தயார் பண்ணிக்கலாம். இப்போ சுண்டல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் டிஷ் கார கொழுக்கட்டை. ஸோ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அந்த சமயம் நம்ம ஊறின அந்த பச்சரிசியில் தண்ணியை ஊற்றி பொங்கலுக்கு நம்ம அடுப்பில் இதை வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டு அது கூட நம்ம இட்லி பொடி உங்களுடைய விருப்பத்துக்கேற்ற பிராண்டட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறினதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை நம்ம போட்டு நல்லா கிளறிக்கலாம். இது செகண்ட் டிஷ். இதுதான் கார கொழுக்கட்டை. அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது ஒரு ஸ்நாக்ஸ் ஆகவும் நீங்கள் ஈவினிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் டிஷ் என்னென்னா பொங்கல். இனிப்பு பொங்கல்னாவே யாருக்கும் பிடிக்காது இல்லையா? ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வெந்த உடனே அதுக்கு தேவையான வெல்லத்தை நாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொலைய வேக வச்சிடணும். ரொம்ப சாப்பாடு மாதிரி இல்லாமல் நொய் மாதிரி நல்லா கொலைய வேகணும். அது ஒரு சைடு வேகட்டும். இந்த சைடு நம்ம கடாயை வச்சுட்டு 1 கிளாஸ் வெல்லத்தை போட்டுட்டு நம்ம ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் கொதி வர டைம் நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால் 1 கிளாஸ் நம்ம இதில் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா குழஞ்சி வரட்டும். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நமக்கு கொதி வந்த இந்த வெல்லத்தை இறக்கிட்டு அதே அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சு 1 கிளாஸ் பால் ஊற்றி அதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அது கொதி வர டைம் நம்ம பொங்கலில் முந்திரியை நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நெய்யில் அதை எடுத்து கொட்டி மேலே ஏலக்காய் தூவி கிளறி வச்சா 3வது டிஷ் இனிப்பு பொங்கல் டேஸ்டியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடு பால் நல்லா கொதி வந்ததும் 1 கிளாஸில் பால் எடுத்துக்கிட்டு ஊற வச்ச அந்த ஜவ்வரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த நேரம் 1 கிளாஸில் பச்சரிசி மாவை எடுத்து 3 ஸ்பூன் நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை ஊற்றி இந்த காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம குட்டி குட்டி உருண்டை தயார் பண்ணுறதுக்காக ஒரு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெடியான மாவில் குட்டி குட்டி உருண்டைகளை ரெடி பண்ணி இந்த உருண்டைகளை எடுத்து அந்த கொதிக்கிற அந்த பாலில் எடுத்து போட்டு நல்லா அந்த உருண்டைகளை நம்ம நல்லாவே வேக வச்சுக்கலாம். அது நல்லா வெந்துட்டுருக்க டைமில் 1 கிளாஸில் பச்சரிசி மாவில் பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸிங்கை அந்த பாலில் போட்டால் கொஞ்சம் கட்டியான பதத்தில் வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பக்கத்தில் ஒரு கடாயில் நம்ம நெய் ஊற்றி நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரியை போட்டு பொன்னிறமாக நம்ம அதை பொரித்து எடுத்து அதை எடுத்து இந்த பாலில் போட்டுக்கலாம். அது கூட
ஏலக்காய் பொடியை நம்ம இடித்து போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 டிஷ்ஷஸில் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்மளோட விநாயகருக்கு படைக்கலாம். விநாயகருக்கு படைக்கிறதுன்ற பேரில் எல்லா டிஷ்ஷையும் நம்ம செஞ்சு நாம் தான் சாப்பிட போகிறோம். ஆல்வேஸ் நமக்கு பொங்கல், கார கொழுக்கட்டை, சுண்டல், இனிப்பு கொழுக்கட்டை எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம சாமி கும்பிட்டுட்டு இதை எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.